ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் நான் சொல்லுவேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி தொடங்குற ஐபிஎல் சீசனில் கட்டாயம் இந்த டீம் தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎலுக்கு முன்னே மும்பை இந்தியன்ஸில் இணைஞ்சிருக்காருங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மல்லிங்கா, முன்னாள் இலங்கை வீரர்னு சொல்லலாம். அவர் இணைஞ்ச உடனே சில பல கருத்துக்கள் இந்திய அணி குறித்தும் ஐபிஎல் குறித்தும் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேம்பில் இணைஞ்சிருக்காருங்க ஒரு பவுலிங் பயிற்சியாளராக. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணி, நான் ஒத்துக்கிறேன். உலகில் தலை சிறந்த அணி சொல்லுவேன். ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு நல்ல குவாலிட்டிக்கல் பிளேயராக செலக்ட் ஆகிறாங்க. அது 100க்கு ஒரு உண்மை, இறக்குறது அது மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு நிறைய இளவீரர்கள் கிடைக்கிற இந்த ஐபிஎல் தொடர் ஒரு திருவிழா மாரி நடக்குது சொல்லலாம். இந்தியா நாட்டில் இந்திய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. எனக்கு என்னமோ இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பை வெல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா தலைமையில் ஹர்திக் பாண்டியா விளையாடினார். இப்போ ஹர்திக் பாண்டியா தலைமையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விளையாடுறாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன் தான், குஜராத்தில் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்கு கரெக்டாக அமையலன்னு சொல்லலாம், ஹர்திக் பாண்டியா கரெக்டாக அமையலன்னு சொல்லலாம். அது எல்லா வருஷமும் அந்த மாதிரி இருக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஹர்திக் பாண்டியாவோட தனி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க, ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸை கோப்பையாக அவர் வென்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை அந்தளவுக்கு நம்பியிருக்காருங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க, ஒத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதை சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்கார். எனக்கு கேட்டிங்கன்னா ஃபைனல் விளையாடினா ரோஹித் சர்மா, சாந்தனர், நியூசிலாண்டு அணி கேப்டன் சாந்தனர், 2 கேப்டனுமே இப்போ ஹர்திக் பாண்டியா கீழே விளையாடுறாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் இப்போ எல்லாமே இந்திய அணியில் ஒன்றா விளையாடுனவங்க எல்லாமே இப்போ ஆளுக்கு ஒரு டீமில் போய் விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்குங்க போட்டி. ஏன்னா லசித் மலிங்கா அதை தான் சொல்லியிருக்காரு, இந்தியா டீம் ஒரு வளர்றதுக்கு காரணம் முக்கியம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்னு சொல்லலாம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தாங்க ஐபிஎல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இப்போது சாதாரணமாக ஒரு சின்னதாக 2008 ஆரம்பித்தாங்க. இப்போது வேர்ல்டுலே பெஸ்ட் லீக் எதுன்னு கேட்டால் நம்ம ஐபிஎல் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்தியா ஃபேன்ஸ்ன்னு சொல்லாங்க. ஐபிஎல் வந்துட்டாலே இது எப்படி சொல்கிறது, திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்ல. ஒவ்வொரு நாளும் இப்படி இந்தியா, நான் சென்னை சூப்பர் கிங்ஸு, நான் இந்தியான்னு எல்லாம் இருந்தாங்க. இப்போ பார்த்து நான் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை ஆர்சிபின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. இன்னும் ஒரு 6 நாள் இருக்குங்க இந்த திருவிழா தொடங்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஐபிஎல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நம்ம மல்லிங்கா பேசுறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.